பாலியல் கொடுமைங்கிறது வந்து பெண் குழந்தைகளுக்கு தான் நடக்கும். அந்த ஈர்ப்பு ஆணுக்கு பெண்ணை பார்த்தால் இருக்கிற ஈர்ப்புங்கிறது இருந்தால் தான் சிருஷ்டி நடக்கும், மனித இடம் நீடிக்கும். செக்ஸுங்கிறது அதுக்கு தான். செக்ஸு உடல் உறவு கொள்ளுகிற நேரத்தில் தான் படைக்கிற தொழிலை செய்வதனால்தான் கோயில்களில் வந்து உடல் உறவு காட்சிகளை வந்து சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு ஆணுடைய மனதும் உடலும் ஒருங்கிணைந்து வேலை செய்யும். இதைத்தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா வந்து அலைகள் ஓய்தலில் காட்டுறாரு, பாபிங்கிற படம். இதெல்லாம் வந்து விடலை பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாதா? ஆண் பெண் அப்படிங்கிறது இருக்கிற வரையிலும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். குறைக்க முடியுமானா அதனால தான் வந்து பெண்களுக்கு தனியாக வச்சா அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து அதெல்லாம் நீங்களே என்ன சொல்லிட்டீங்க? இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர பெண்களுக்காக தனி பஸ் ஓடுறது கிடையாது எங்கேயுமே. தமிழ்நாட்டில் தாமா இத்தனை இலவசங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தாமா பெண்களுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க. விடுதலை பேசுகிற நாட்டில் வந்து நீங்கள் இது கேட்கறது உங்களுக்கு தான் அசிங்கம். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க ஒரு வீராங்கனை, நீங்கள் ஆண்கள் செய்கிற வேலையை செய்கிறீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி வரும்போது பாலியல் தொந்தரவுகள் வரத்தான் செய்யும். நீங்கள் பாலியல் தொந்தரவு தப்பு, கிட்ட வர்றானா ஒரு அறை என்னடா நினச்சிட்டு இருக்க?